அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நார்மலாக ஒரு 10 கோழி இருக்கிற இடத்துல ஒரு சேவை தான் லீடராக இருக்குங்க. அது எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் அந்த சேவலும் கோழியும், பெரிய சேவலையும் கோழியும் உள்ளார அடிச்சிட்டேன். இந்நேரத்துக்கு எல்லாம் அவங்கவுங்க இந்த வாத்தும் சரி, கின்னி கோழியாக இருந்தாலும் சரி, அங்கே தூரமாக போயிடுவாங்க, மேய போயிடுவாங்க. இவருங்க சின்ன சேவை இங்கே இருக்கான், இங்கே மேய்ஞ்சிட்ருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு நான் திறந்து விட்டு. சின்ன மஞ்சள் இங்கே உட்காந்துருக்கு, பெரிய மஞ்சள் எல்லாம் இந்த குறிப்பிட்ட ஒரு சரௌண்டிங்லவே தான் இருக்குது. இது ஏன்னா லீடர் இங்கே இருக்கார். லீடர் இங்கே இருக்கனால யாரும் நகரலைங்க. ஒருத்தரும் இந்த ஏரியா விட்டு நகரல. இவர் ஒருத்தர் அடைச்சனால ஒருத்தர் அடைச்சிட்டேன். பார்த்தீங்களா, அந்த சின்ன சேவை இங்கே இருக்குது, சின்ன மஞ்சள் இங்கே இருக்குது, பெரிய மஞ்சள் பாருங்கள் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா, அந்த இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. கின்னி கோழியும் இங்கேயே தான் இருக்குது, அந்த பெரிய கருப்பும் இங்கேயே தான் இருக்குது. ஒருத்தரும் இடத்த மாற்றவே கிடையாது. இல்லைனாட்டு இந்நேரம் ஒரு லாங் ரூட் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த லீடர் எங்கே இருக்கோ அங்கே தான் மற்ற கோழிங்க எல்லாமே இருக்குது, இன்க்ளூடிங் அதுவும் சேவை தான். ஆனால் இந்த பேட்சுக்கு அது லீடர் கிடையாது. அது இது அது குஞ்சுலேருந்து இந்த சேவலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது லீடர் கிடையாது. இனி அடுத்து நம்மள்கிட்ட ஒரு 10-15 கோழிக்கு மேலே வர்றப்ப தான் இது ஒரு பேட்சுக்கு லீடர் ஆகும், அது ஒரு பேட்சுக்கு லீடர் ஆகும். அது வரைக்கும் ஓடு, அது வரைக்கும் யாரும் எங்கேயும் நகர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா லீடர் இங்கே இருக்காங்க. ஸோ இது கால் ரொம்ப நொண்டுது, என்னன்னு தெரில. கொஞ்சம் இது பழகிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்க்ளூடிங் ஒரு வேளை இந்த சேவை நம்ம வெளியே எடுத்துட்டோம்னாலும் அடுத்த லீடர்ஷிப்பு அது மற்ற கோழிகள்லாம் அடுத்த லீடராக அந்த சேவலை நம்ம அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம்தான் அது மேட்டிங் ஆகி முட்டை விட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, இப்போ இவரை திறந்து விட்டுருலாம், போய் கொஞ்சம் நல்லா ஜாலியாக வெளியே விளையாட்டும். பாருங்கள், இந்த கின்னி கோழி கூட, கின்னி கோழிலாம் பார்த்திங்கன்னா இதோட இதே கிடையாது. இது அசில் சண்டை கோழி, அது கின்னி கோழி, அது வேறு ரகம், இது வேறு ரகம். வாத்துகளும் இன்னத்துக்கு போயிடும், ரோட்டுக்கெலாம் போயிடும். வாத்துகளும் கூட இடத்த மாற்றலை. ஸோ இப்போ தான் புரியுது அது லீடர்ஷிப்புக்கு உண்டான ஒரு இதை எப்படி இந்த கோழிங்க எவ்வளோ அழகாக அது மெயின்டைன் பண்ணுறாங்க. இவர் வெளியே அவங்கள தூரமாக கூட்டிகிட்டு போனால் தான் இவங்க எல்லாமே வெளில போகிறாங்க, ரொம்ப லாங்காக போகிறாங்க. தானாக அவங்களாம் எங்கேயும் போகிறதில்ல. பாருங்க, எல்லாம் இங்கேயே தான் இருக்காங்க, ஃபுல்லாக இங்கே தான் இருக்காங்க. இப்போ நான் கதை திறந்துட்டேன். ஸோ வரட்டும், வெளியே வரட்டும். வந்துட்டான். பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் லீடர்ஷிப். அவர் வந்துட்டார். உடனே எல்லாம் இந்த மஞ்சள் கோழி பாருங்கள், இவ்வளோ நேரம் கீழே இறங்கல, உடனே கின்னி கோழி வந்துடுச்சு. எப்படி ஒரு இதாக மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அவங்க 5 அறிவு ஜீவிகள் தான், ஆனால் அவங்களோட அந்த கொள்கையை கரெக்டாக கடைப்பிடிக்கிறாங்க. இனி இவர் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போனால் தான் அவுட்டு வெளியே. அது வரைக்கும் யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க. அவர் எங்கே போகிறாரோ அவருக்கு பின்னாடி தான் போவாங்க. ஸோ இது என்ன பண்ணுது, டேய் ஓடிடுங்க, அப்படி வராதிங்க பக்கத்தில். இந்த குச்சி எடுத்துறேன்டா, வா 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 வா.
அந்த சின்ன சேவலும் கூட அது வந்து அதை வந்து லீடர்ஷிப்புக்கு விட்றதில்ல. கரெக்டாக அது விரட்டி கரெக்டாக அதை வச்சுருக்கு. ஸோ இவங்க மட்டும் உள்ளே இருக்குங்க. இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா பழக விட்டு நம்ம வெளியே அனுப்பலாம். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு அனுப்ப வேண்டாம். அவர் வந்து அந்த சவுண்ட் விட்டு இப்போ தான் எல்லாம் அப்படியே கொஞ்சம் நகர்றாங்க. பட்டிக்கு பக்கத்துலேருந்து இப்போ தான் நகர்றாங்க. ஸோ இப்போ இந்த இன்னொரு விஷயம், இந்நேரம் வரைக்கும் இப்போ முட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து அதுதான், அந்த கருப்பு தான். ஸோ அந்த கருப்பு வந்து அது கூடயே தான் சுற்றுது. நீ அந்த கருப்பை அடை உட்கார விட்டு தான் அடுத்தது இந்த சேவை வந்து யார் தேர்ந்தெடுக்குதோ அவங்க வந்து சேவை கூட சேர்ந்து முட்டை விடுவாங்க. பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க. சே, எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது சின்ன சேவலும் பார்த்திங்கன்னா இவங்க பேட்சில் உள்ளது தான். ஆனால் வந்து ரொம்ப தூரம்லாம் இவர் விட்டுட்டு வெளியே போகிறதில்ல. ஸோ அது போக ஆரம்பிச்சிருச்சு. பின்னாடியே ஒவ்வொருத்தங்களாக போகிறாங்க. இந்த பார்த்திங்களா, முன்னாடியெல்லாம் போயிட்டாங்க. கடைசியாக நம்ம பெரிய மஞ்சள் போகுது. எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க, சான்ஸே இல்லை. இங்கே இவ்வளோ தூரம் அவர் வர விட்டு தான் இந்த இவ்வளோ தூரம் வராங்க. இல்லைனாட்டி அந்த கூண்டுக்குள்ளாரையே தான் இருந்தாங்க. கூண்டுக்கு வெளியே தான் இருந்தாங்க. ஏன்னா பெரிய சேவை வந்து உள்ளார இருந்துச்சு. பாருங்க, பக்கா எல்லாம் படப்படா இவ்வளோ தூரம் வந்து மேய்கிறாங்க பாருங்க. ஏன்னா அது சேவை இப்போ அந்த பெரிய சேவை எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்காங்க. சான்சல் நாங்கள் கூட எதுனால இப்படி இருக்குன்னு நானும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் எனக்கே புரியுது. வாத்துங்க இனிமேல் தான் வந்து இடத்த காலி பண்ணுவாங்க, வெளியே போக ஆரம்பிப்பாங்க. சரி, இது மேக்ஸிமம் எங்கேயும் போகாதுன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. வெளியெல்லாம் வந்துடாதுன்னு நம்பிக்கை இருக்குது. வந்தாலும் வந்து ரொம்ப தூரம்லாம் போகாது. போ 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 போ